திரை இசை உலகின் தலை சிறந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி மறைவுக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்திய இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திரை இசை உலகின் தலை சிறந்த பின்னணி பாடகியும் இசை ரசிகர்களால் அன்புடன் ஜானகி அம்மா என்று அழைக்கப்பட்டவருமான எஸ் ஜானகி மறைந்த செய்தி மிகுந்த வருத்தத்தையும் ஆழ்ந்த சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் குண்டூரில் பிறந்த ஜானகி 6 தசாப்தங்களுக்கும் மேலாக தனது இனிமையான குரல் மற்றும் உணர்வு பூர்வமான பாடல்களால் இந்திய இசை உலகில் தனக்கென அழியாத முத்திரையை பதித்தவர் என்றும், தென்னிந்தியாவின் குயில் என்று போற்றப்பட்ட அவர் பல்வேறு இந்திய மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி தலைமுறைகள் கடந்தும் ரசிகர்களின் இதயங்களை வென்றவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவரது குரல் வளம், இசை நுணுக்கம் மற்றும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தனித்துவமான திறன் ஆகியவை அவரை இந்திய திரை இசையின் முன்னணி பின்னணி பாடகிகளில் ஒருவராக உயர்த்தியதாகவும், 4 தேசிய திரைப்பட விருதுகள், பல்வேறு மாநில அரசுகளின் திரைப்பட விருதுகள், தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, கர்நாடக அரசின் ராஜ்யோத்சவ விருது உள்ளிட்ட பல உயரிய விருதுகளையும் கௌரவ டாக்டர் பட்டத்தையும் பெற்றவர் என்றும் தெரிவித்துள்ளார். ஜானகி அம்மாவின் மறைவு இந்திய இசைத்துறைக்கும் கலை உலகிற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும், அவரது இனிய குரலும் காலத்தால் அழியாத பாடல்களும் என்றும் இசை ரசிகர்களின் மனங்களில் நிலைத்திருக்கும் என்றும் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மேலும் ஜானகி அம்மாவின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும், அவரது குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதல்வர் ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான சுமார் ரூபாய் 50 கோடி மதிப்பிலான நிலம் போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் சுரேஷ் ராஜை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. புதுச்சேரி பாரதி வீதியில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான ரெயின்போ நகரில் உள்ள சுமார் ரூபாய் 50 கோடி மதிப்பிலான நிலம் போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடியாக கைப்பற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக முதலில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அரசு அதிகாரிகளின் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து வழக்கு புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் அப்போதைய மாவட்ட பதிவாளர் ரமேஷ், பட்டா மாற்றம் செய்த தாசில்தார் பாலாஜி உள்ளிட்ட 17 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி போலி பத்திரம் ரத்து செய்யப்பட்டு கோவிலுக்கு சொந்தமான நிலம் 2023ஆம் ஆண்டு தேவஸ்தான நிர்வாகத்திடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் சம்பவம் நடைபெற்ற காலத்தில் உழவர்கரை சார் பதிவாளராக பணியாற்றிய சுரேஷ் ராஜுக்கும் இந்த மோசடியில் தொடர்பு இருப்பதை உறுதிப்படுத்தும் ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சேகரித்தனர். தற்போது புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநராக பணியாற்றி வந்த சுரேஷ் ராஜை மூலக்குளத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிபதி முன் ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த கைது நடவடிக்கை புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பழுதடைந்து புதுப்பிக்கப்பட்ட ஹைமாஸ் மின் விளக்குகளை அமைச்சர் VP சிவக்கொழுந்து திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் இரவு நேர போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் நோக்கில் பழுதடைந்த ஹைமாஸ் மின் விளக்குகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. அதன்படி மடுவுப்பேட்டை புத்துக்கோயில் அருகில், மாரியம்மன் கோயில் அருகில், கல்பனா சாவ்லா நகர், ஜீவானந்தபுரம், MGR வீதி பாலம் அருகில் மற்றும் வஉசி வீதி உள்ளிட்ட 5 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள ஹைமாஸ் விளக்குகளை லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான VP சிவக்கொழுந்து திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ராமர் கோயில் தொடர்பான விவகாரத்தில் உயர்மட்ட நீதிமன்றம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும், சம்பந்தப்பட்ட அனைத்து நிர்வாகிகள் மீதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் அவனி பன்சால் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் அவனி பன்சால், ராமர் ஒட்டுமொத்த இந்துக்களின் கடவுள் என்றும் அவரை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்தார். ராமர் கோயில் கட்டுமானம் தொடர்பாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து
பாஜக இதுவரை உரிய விளக்கம் அளிக்கவில்லை என்றும், மதம் என்பது தனி நபரின் நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்றாலும் பாஜக கடந்த 40 ஆண்டுகளாக மதத்தின் பெயரில் அரசியல் செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் ராமர் கோயில் அறக்கட்டளை தனியார் அமைப்பு அல்ல என்றால் அதில் மத்திய அரசு பொறுப்பாளர்களை நியமிப்பது ஏன் என்றும், பக்தர்கள் வழங்கிய பல கோடி ரூபாய் நன்கொடைகள் வெளிப்படையாக நிர்வகிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மக்களை சில காலம் ஏமாற்ற முடியும், ஆனால் அனைவரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது என்றும், கடவுளின் பெயரை பயன்படுத்தி மக்களை பிரிக்கும் அரசியலை பாஜக கைவிட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ராமர் கோயில் விவகாரம் தொடர்பாக உயர்மட்ட நீதிமன்ற விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், சம்பந்தப்பட்ட அனைத்து நிர்வாகிகள் மீதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் அவனி பன்சால் வலியுறுத்தினார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கும் நோக்கில் 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாமை புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமைச்சர் VP சிவக்கொழுந்து தொடங்கி வைத்தார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில் இருந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் நோக்கில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் சார்பில் 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் இன்று மாநிலம் முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற முகாமை லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான VP சிவக்கொழுந்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பெண் குழந்தைகளுக்கு அமைச்சர் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அரியாங்குப்பம் மற்றும் வில்லியனூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கான பண்டிட் தீன தயாள் உபாத்தியாயா மாவட்ட பயிற்சி முகாம் புதுச்சேரி வில்லியனூரில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள ஆச்சாரிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அரியாங்குப்பம் மற்றும் வில்லியனூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கான பண்டிட் தீன தயாள் உபாத்தியாயா மாவட்ட பயிற்சி முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாஜக மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் மாநில தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் வரலாறு, வளர்ச்சி மற்றும் சாதனைகளை விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சி மற்றும் புத்தக விற்பனை அரங்கை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை பகுதியில் நடைபெற்று வரும் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு நேரில் ஆய்வு செய்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை கல்வே பங்களா குளக்கரை வீதியில் நடைபெற்று வரும் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற வடிகால் அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நடைபெற்று வரும் பணிகளின் தரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டிருந்த அவர், திட்டமிட்ட காலக்கெடுவிற்குள் தரமான முறையில் பணிகளை விரைந்து நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். மணவெளி தொகுதி தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் ராமுவின் பிறந்தநாளை முன்னிட்டு TN பாளையம் கிராமத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மணவெளி தொகுதி தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் ராமுவின் பிறந்த நாள் ஜூலை 13ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு TN பாளையம் கிராமத்தில் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ராமு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கிராம மக்கள் மேளதாளங்கள் முழங்க அவரை ஊர்வலமாக அழைத்து சென்று அருகில் உள்ள சிவன் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகள் முன்னிலையில் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடிய ராமுவுக்கு கிராம முக்கியஸ்தர்கள் ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போட்டி வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் சீதாபதி, சக்திவேல், ராதாகிருஷ்ணன், பாலு, சுகாதி, சந்துரு, ஜெயராம் உள்ளிட்டோர் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பெண்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் அப்பகுதி மக்களின் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை சட்டமன்ற உறுப்பினர் ராமு நேரில் கேட்டறிந்தார். முன்னதாக மகாத்மா காந்தி மாலை நேர இலவச பயிற்சி மைய மாணவர்கள் ட்ரம்ஸ் இசை நிகழ்ச்சியை வழங்கி பார்வையாளர்களை கவர்ந்தனர்.
ஆப்பிரிக்காவின் முன்னணி இந்திய உணவக சங்கிலியான சிலான்ட்ரோ இந்தியாவில் தனது முதல் கிளையை புதுச்சேரி ஒயிட்டவுன் பகுதியில் திறந்து வைத்து இந்திய சந்தையில் தனது பயணத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய இந்திய உணவக சங்கிலிகளில் ஒன்றான சிலான்ட்ரோ இந்தியாவில் தனது முதல் உணவகத்தை புதுச்சேரி ஒயிட்டவுன் பகுதியில் தொடங்கியுள்ளது. ரூ டூமாஸ் சாலையில் அமைந்துள்ள இந்த புதிய உணவகத்தை புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். 2011ஆம் ஆண்டு நைஜீரியாவின் தொழிலதிபர் ராஜேந்திரனால் தொடங்கப்பட்ட சிலான்ட்ரோ தற்போது ஆப்பிரிக்கா முழுவதும் 30க்கும் மேற்பட்ட உணவகங்களுடன் செயல்பட்டு வருகிறது. உயர்தரமான உணவு, உலக தரத்திலான விருந்தோம்பல் மற்றும் தரமான சேவையின் மூலம் சர்வதேச அளவில் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்றுள்ள இந்த உணவக நிறுவனம் இந்திய சந்தையில் தனது முதல் அடியை புதுச்சேரியில் பதித்துள்ளது. புதுச்சேரியின் பாரம்பரிய பிரெஞ்சு கட்டிடக்கலையையும் நவீன உணவக வசதிகளையும் இணைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த உணவகத்தில் இந்திய, பான் ஆசிய, கிரில் மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளின் உணவு வகைகள் இடம்பெற்றுள்ளன. கடந்த 15 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பல்வேறு தேசிய மற்றும் சர்வதேச முக்கிய பிரமுகர்களுக்கு விருந்தோம்பல் வழங்கிய அனுபவம் சிலான்ட்ரோ நிறுவனத்திற்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. திறப்பு விழாவில் அரசு அதிகாரிகள், தூதரக பிரதிநிதிகள், தொழில்துறை முன்னோடிகள், ஊடக பிரதிநிதிகள் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடத்தப்பட்ட மக்கள் குறைதீர்ப்பு நாளில் பெறப்பட்ட 62 புகார்களில் 31 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி காவல்துறை தலைவரின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் யானம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் குறைதீர்ப்பு நாள் நடைபெற்றது. காரைக்காலில் டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் வடக்கு மாவட்ட எஸ்பி பழனிவேல், மங்களம் காவல் நிலையத்தில் எஸ்எஸ்பி கலைவாணன் மற்றும் மேற்கு மாவட்ட எஸ்பி சுப்பிரமணியன், சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி ராகவ், போக்குவரத்து காவல் நிலையங்களில் சீனியர் எஸ்பி திவ்யா மற்றும் எஸ்பி பக்தவத்சலம் ஆகியோர் பொதுமக்களின் குறைகளை நேரில் கேட்டறிந்து நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் கிழக்கு மாவட்ட எஸ்பி ஸ்ருதி யாரகட்டி, லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் எஸ்பி வம்சீதர ரெட்டி, கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன், யானத்தில் எஸ்பி வரதராஜன் மற்றும் மாஹேவில் எஸ்பி தனசேகரன் ஆகியோர் தங்கள் பகுதிகளில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டங்களில் கலந்து கொண்டு பொதுமக்களின் புகார்களை பெற்றனர். இந்த மக்கள் குறைதீர்ப்பு நாளில் 25 பெண்கள் உட்பட 137 பேர் கலந்து கொண்டு மொத்தம் 62 புகார்களை அளித்தனர். அவற்றில் 31 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதாகவும் மீதமுள்ள புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகளுக்கு மூத்த அதிகாரிகள் உரிய வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கத்தில் பாஜக நிர்வாகி மோகன் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி நிர்வாகி மோகன் அவர்களின் பிறந்தநாள் விழா கூடப்பாக்கம் கிராமத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக ஊசுடு சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அவரது தலைமையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னதாக இப்பகுதியில் உள்ள ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இப்பகுதியை சேர்ந்த ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இதில் இப்பகுதியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் மோகனுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞர் அணி தலைவர் ரகு என்ற ரகோத்தமன் பிறந்த நாளை முன்னிட்டு இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞர் அணி தலைவர் ரகு என்ற ரகோத்தமன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம், முத்துரத்தினம், அரங்கம், தொழிலதிபர் ரஞ்சித் குமார், நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞர் அணி உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து ரகோத்தமன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது.
மணவெளி தொகுதி தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் ராமுவின் பிறந்த நாளை முன்னிட்டு இடையார்பாளையம் கிராமத்தில் சிறப்பு வழிபாடு மற்றும் பொதுமக்கள் பங்கேற்புடன் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. மணவெளி தொகுதி தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் ராமுவின் பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதி முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக இடையார்பாளையம் கிராமத்தில் பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி எல்லையம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் முன்னிலையில் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். முன்னதாக கிராம முக்கியஸ்தர்கள் ஆளுயர மாலை அணிவித்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் இடையார்பாளையம் கிராம முக்கியஸ்தர்கள், கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். விழாவின் நிறைவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.